ஹை கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரீ பிளேட்டிங் எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு சாரீக்கு பல்லு இப்படி எடுத்துட்டு நம்ம ஃபிங்கரை கீழே இப்படி மடிச்சிட்டு எடுக்கலாம். அப்போ பல்லுக்கு இப்படி எடுத்துட்டு உள்ள கரில் ஃபிங்கர் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு பேக் சைடில் நம்ம பின் போடணும். ஏன்னா முன்னாடி தெரியப்படுது. அப்புறம் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்காக பெக் வச்சுட்டு சாரி இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிங்கர் கீழே எல்லாமே ப்ளீட்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ப்ளீட்ஸ் இப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸ் உள்ளே வச்சுட்டு உள்ளே இருக்கிற ப்ளீட்ஸை வெளியில் எடுத்துகிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின்னு போட்டுக்கலாம். பின்னு போட்டு முடித்த அப்புறமே நம்ம ஸ்டீம் அயன் கொடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நமக்கு ஃப்ளாட்டாக பல்லு ப்ளீட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணிவிட்டு போட்டு எப்போ வரைக்கும் நமக்கு பல்லு லென்த்து நமக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ கிடைக்கலன்னா இது நான் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ப்ரோசஸ் பண்ணிவிட்டேன். இன்னொரு தடவை எடுத்தோம்னா இன்னொரு பல்லு லென்த்து முடிச்சிடணும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் பாருங்கள். நான் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு திருப்பி காட்டுறேன். அதுக்கு தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். பேக் சைடு அந்த பல்லு சேம் லென்த்து வரணும். பேக் சைடு பி. நெக்ஸ்ட்டு செஸ்ட் ப்ளீட் எடுக்கிறேன். செஸ்ட் ப்ளீட் லென்த் எப்படி எடுக்கணும்னா இந்த பிரித் எப்படி எடுக்கணும்னா கஸ்டமரோட பஸ்ட் அப்பெக்ஸ் சைஸு கீழே நம்ம செஸ்ட்டு பிரித்து மெஜர் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் செஸ்ட் பிரித்து எனக்கு 14 இன்ச்சு வந்துச்சு. இது நான் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் இது கொஞ்சம் பின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ப்ளீட் இந்த மாதிரி 14 இன்ச்சு எடுத்துகிட்டு கை உள்ளே வச்சுட்டு நீட்டாக ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டு அப்புறம் இது மேலே நம்ம ஸ்டீம் அயன் கொடுக்குறேன். ஸ்டீம் அயன் முடித்த அப்புறமா அதே மாதிரி சாரி எடுத்துகிட்டு செஸ்ட்டு ஸ்டமக்காக நம்ம ப்ளீட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு இன்ச்சு எடுத்துட்டேன். இப்போ இது 1.5 இன்ச்சு எடுத்துகிட்டு கேப்பு அப்புறம் செட் பண்ணுறேன். நீட்டாக இந்த மாதிரி நம்ம கை வச்சுட்டு நீட்டாக அயனிங் மாதிரி தான் பண்ணணும். அப்புறம் ஸ்டீம் அயன் கொடுக்கணும். இந்த மாதிரி இது கொடுத்துட்டு முடித்த அப்புறம் இன்னொரு தடவை அதே மாதிரி நான் ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறேன். இது கொஞ்சம் 1.5 அது இருந்துச்சா இது 2 இன்ச்சு நம்ம எடுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு இது நான் சைட் ப்ளீட்காக தான் ஒரு 2 ஃபீட் அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு அப்புறம் நான் சென்டர் ப்ளீட் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டர் ப்ளீட் எடுக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டுட்டு அப்புறம் உள்ளே இந்த மாதிரி மேலே மட்டும் உள்ளே பின் போடணும். ஏன்னா அது நம்ம டக்கின் பண்ணப்போ கஸ்டமருக்கு குத்தக்கூடாது, தெரியக்கூடாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ளீட்ஸை எடுத்துட்டு அரை இன்ச்சு கேப் விட்டுட்டு நீட்டாக நம்ம இங்கே இது நான் வெளியில் போடுறேன். ஏன்னா கஸ்டமருக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கீழே போயிட்டு கீழே அதே மாதிரி நான் அரை இன்ச்சு கேப் விட்டுட்டு நான் இதுவே அதே மாதிரி பின் போட்டுட்டு அயன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம கீழே இருக்குது அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீட்டாக ஃப்ளாட்டாக அயனிங் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ளாட்டாக சென்டர் ப்ளீட் கிடைக்கும். அது நகராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பின் போட்டுட்டு அயனிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறேன். சாரிக்கு இப்படி டேபிள் மேலே திருப்பி போட்டுட்டு அப்புறம் மிச்சது இருக்கிறது எல்லாமே சாரி இப்படி ஃபோல்டு பண்ணணும். நெக்ஸ்ட் நான் செஸ்ட் ப்ளீட் எடுத்துகிட்டு எவ்வளோ மெஜர் இருக்குது அதே மெஜர் பண்ணிவிட்டு அப்புறம் பெக் போட்டுட்டேன். இப்போ மிச்சம் கீழே இருக்குன்னு சாரி அப்படியே எடுத்துகிட்டு டேபிள் மேலே போட்டுட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாரிக்கு ஃபோல்ட் பண்ணேன். இங்கே கீழே ஒரு ஃபோல்ட் பண்ணது அப்புறம் லெஃப்ட் சைடு கீழே நான் 2 ஃபோல்டிங் பண்ணுறேன். 2 ஃபோல்டிங் பண்ணி அப்போ
இது கரெக்டாக இருக்குன்னா செக் பண்ணிவிட்டு அப்புறம் 2 ஃபோல்டிங் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த செஸ்ட் ப்ளீட் அப்படியே எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த பல்லு வந்து நீட்டாக இப்படி மடிச்சிட்டு உள்ளே வந்து போட்டுக்கலாம். இது வந்து என்னோடய கஸ்டமரோட சாரி, நான் இப்போ பண்ணி அவருக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு நீட்டாக சொல்லி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.